பாசமும் கொண்ட மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தெய்வீக உள்ளம் கொண்ட தெய்வத்தை மட்டும் நம்பக்கூடிய தெய்வ பக்தர்கள், இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் மாற்றத்தை தரக்கூடிய பதிவு தாங்க. நம்ம உருவாக்கக்கூடிய சக்தி எதுங்க? நம்ம வாழ்க்கையில் தடைகளை நீக்கக்கூடிய சக்தி எதுங்க? நம்மளுடைய கர்மத்தை வெட்டி எரிஞ்சு புதிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சக்திங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னாவே யாராக இருக்கும்? நவ கிரகம்னா ரொம்ப வலிமையானவர். அவங்க யாராக இருக்கும்? யாருங்க? நம்ம சனி பகவான் தான். இவர் நினச்சா நம்மளுடைய வாழ்க்கையை சீராக்கவும் முடியும், சீர்குலைக்கவும் முடியும். அப்போது இவர்கிட்ட நம்ம நியாயமாக நடந்துக்கிட்டா, இவர்கிட்ட நம்ம இவர்கிட்ட நியாயமாக நடந்துக்கிட்டா இவரும் நம்மக்கிட்ட நியாயமாக நடந்துக்குவாருங்க. கிரகங்களில் இவருக்கு ஏங்க ஈஸ்வர பகவானுக்கு இணையான ஈஸ்வர பட்டத்தை கொடுத்துருக்காங்க? சனீஸ்வர பகவான்னு ஏன் சொல்கிறோம்? ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தது போல சீர்தூக்கி பார்க்குறதும் இவர் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை தரக்கூடிய நீதிமானா சனி பகவான் விளங்குறதுனால தாங்க நம்ம செய்யக்கூடிய நன்மைக்கு தகுந்த மாதிரியும் தீமைக்கு தகுந்த மாதிரியும் பலன் தரக்கூடியவர் சனி பகவான். தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடினமாக உழைக்க வைக்குங்க. பொறுமையை காத்து கொடுக்கும், பொறுமையை கத்தும் கொடுக்குங்க. பலவிதமான தொழில்களுக்கு காரக கிரகமான சனி பகவான் நீதி தவறாத பண்புடையவர். இவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 வருஷம் வாசம் செய்யக்கூடியவருங்க. சனி பகவான் இந்த ராசிக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை தந்துக்கிட்டு தாங்க அந்த இடத்த விட்டு நகருவார். அதனால தான் நம்ம பெரும் பாடுபடுவோம். ஆனால் அவர் நம்ம ராசியை விட்டு போயிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போகிற ஒரு அனுபவசாலி யாராலையுமே பார்க்க முடியாதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ர நிவர்த்தி ஆக போகிறாருங்க. புரியுதுங்களா? இந்த வக்ர நிவர்த்தியால் தான் மேச ராசிகளுக்கு எப்படிப்பட்ட உடல் ரீதியான மனம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க. நல்லது நடக்குமா, இல்லை இதுக்கு மேலேயும் ஏதாவது கஷ்டத்தை மேச ராசி அனுபவிக்க போகுதா? இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க. இப்போது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இவர் தரக்கூடிய வக்ர நிவர்த்தி கால பலன்களை எப்படி அனுபவிக்க போறீங்க? எந்த துறைகளில் வளர்ச்சி இருக்கும்? எந்த தடை நீங்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தனித்தனி பலன்களை பார்க்க போறேங்க. அதனால நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வீட்டில் இருந்தே நீங்க சனி பகவானினுடைய அனுகூலத்தை பெற முடியுங்க. எல்லாத்தையுமே அடுக்கடுக்கா உங்க மனசுக்கு முழு திருப்தி தரக்கூடிய வகையில் துல்லியமான ஜோதிட அடிப்படையில் நான் சொல்ல போகிறேங்க. சனி பகவானினுடைய அருள் உங்கள் வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க போகுதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான நிலையில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இதனால நமக்கு என்ன நல்லது நடக்கும்? நமக்கு எப்போவுமே பாசிட்டிவாக சொல்லிதாங்க பழக்கம், பாசிட்டிவாக எதிர்பார்த்து தான் பழக்கம். அது மேச ராசிக்காரங்களுடைய குணங்க இல்லையா? இனி இவர் பின்னோக்கி இருந்த சனி பகவான் நேர்பாதையில் நகர ஆரம்பிக்க போகிறாரு. இதனால உங்கள் வாழ்க்கையில் முடங்கி இருந்த வேலை நடக்கும். என்ன பண்ணாலுமே இந்த வேலை பார்க்க முடியலப்பா, என்ன பண்ணாலும் இந்த வேலை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, தாமதப்பட்டுக்கிட்டே இருக்குது, தள்ளி போன வாய்ப்புகள் எல்லாமே மறுபடியும் உயிர் பெறக்கூடிய நேரங்க. ஸோ சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மேஷத்திற்கு அதிர்ஷ்டத்துடைய கதவுகள் திறக்கும் நேரங்க. இதோட மேச ராசிக்கு சனி பகவான் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருன்னு தெரியுமா? தொழில் ரீதியா, பதவி ரீதியா, அதிகார ரீதியா, அரசு ரீதியா, சாதனைகள் ரீதியா, புகழ் ரீதியா, வெளிப்படையான வளர்ச்சி. இதுக்கு என்ன அர்த்தம்? மேசராசிக்காரங்களினுடைய வாழ்க்கையில பொது உயர்வு பெறக்கூடிய நேரங்க. முன்னேற்றம், அதிகாரம், பேரு, புகழ், பதவி இது எல்லாமே தடை இல்லாம உங்களுக்கு கை சேர போகுதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது.
நிறைய பெருமையோடு இருக்க போகிறீங்க. அதிக ஆர்வத்தோட எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க போகிறீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெற்றோர்கள் மூலம் பணவரவு இருக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நிகழக்கூடிய இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஜோதிடத்தின்படி ராஜயோகத்தை உருவாக்கி இருக்குங்க. இது மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அளவற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்க போகுது. இதுல மேச ராசியினுடைய வாழ்க்கை பல அற்புதமான நற்பலன்களை அனுபவிக்க போறீங்க. பல நாட்களா வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. எதிர்பாராத வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு கிடைக்கும். அலுவலகத்துல மேச ராசி செய்யக்கூடிய பணிகளுக்கு பாராட்டு கிடைக்குங்க. அதுவே படிக்கக்கூடிய மேச ராசி மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் அதிகமாகும். வணிகத்துல லாபம் அதிகரிக்கும். சொல்ல போனா இனி இந்த சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியினால அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாதாங்க இனி ஒவ்வொரு நாளும் இருக்க போகுது. தடைப்பட்ட திட்டங்கள் எல்லாமே மறுபடியும் தொடங்கி சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க. அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் எப்படி தெரியாம இருக்கும்? பொன்னான நாட்களாக கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க இந்த வக்ர நிவர்த்தி காலம். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் பெரிய வெற்றிகளை அடைய போகிறீங்க. இந்த வியாபார நோக்கத்துக்காக இந்த வணிக வகுப்பினர் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு புகழ் அதிகமாகும். இதுவே அரசியல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஆதரவை பெறுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக வேலை செய்ய போகுதுங்க. வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வெற்றி பெற போறீங்க. நிதிநிலையில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக இந்த சனி பகவான் நம்ம தொழில்காரகன், ஆத்மகாரகன், கர்மகாரகன்னு சொல்லுவோம், ஆயுள்காரகன்னு சொல்லுவோம். ஸோ இவரால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் சிக்கல்கள் நீங்கி நன்மை உண்டாகும். குறிப்பாக அங்கே நான் வேலை தேடுறேன், இங்கே வேலை தேடுறேன், என் தகுதிக்கு ஏற்ற ஒரு மாதிரி நல்ல வேலை இல்லை, நல்ல சம்பளம் இல்லை அப்படின்னு தவிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகம் தொழில் தான் சிறப்பாக வேலை செய்யுங்க. இப்போ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குண்டான வாய்ப்புகள், அதுக்குண்டான உதவிகள், அதுக்கு உண்டான அந்த துறை சார்ந்த என்ன வல்லுநர்களினுடைய ஆலோசனை கிடைக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் மன நிம்மதியும் ஏற்படும். உங்களுடைய துணை கிட்ட இருந்த கருத்து வேறுபாடும் நீங்குது. உங்களுடைய மன வலிமை, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகமாகுது. குறிப்பாக இந்த மேசராசி ஆண்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வேலையில் தொழிலில் ரெண்டுத்துக்குமே பொருத்தமாகுதுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த பெரிய ஒப்பந்தம், பெரிய பதவிகள், பதவி உயர்வு இப்போ கிடைக்க போகுதுங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளினுடைய நம்பிக்கை கிடைக்கும். தொழில் செய்கிறீங்களா? கஸ்டமர்களினுடைய நம்பிக்கை அதிகமாகும். வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். வேலையை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைக்குங்க. அரசாங்கத்துறையில் இருந்தீங்கன்னா அதிகாரத்திலேயே வளர்ச்சி இருக்குது. தனி நடனத்தில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா என்னங்க எதிர்பார்க்க போகிறோம்? ப்ரமோஷனை எதிர்பார்த்துருப்பீங்க. சம்பள உயர்வை நினச்சிருப்பீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு இருக்குதுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான அதிகார தோரணையில் மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க. தொழிலதிபர்களாக இருக்கீங்க, ஆண்கள் பெண்கள், சின்ன பிஸ்னஸோ இல்லை பெரிய பிஸ்னஸோ, பெரிய கிளைண்ட் எல்லாம் கிடைப்பாங்க. பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மார்க்கெட்டிங்கில் எல்லாம் உங்களுடைய பேர் பேசப்படுங்க. எதிரிகள் எல்லாம் தன்னால் விலகி ஓடுவாங்க. அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒப்பந்தங்கள் இனி அடுத்தடுத்து பணநிலை, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுது. கையில் பண ஓட்டம் அதிகமாகுது. வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உறவுகள் ரீதியாக குடும்பத்தில் தலைமை நிலை அப்படிங்கிறது உருவாகும். சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே மறைஞ்சு போகுங்க. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குங்க. இதோட மேச ராசி பெண்களுக்கு உங்களுடைய பொறுப்புகள் இன்னுமே அதிகமாக போகுதுங்க. உங்களுடைய மனதைரியமும் தன்னம்பிக்கையும் எப்பையும் விட இந்த யோகத்தினால உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது. மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க.
ஒரு இடத்துல அநியாயம் தலை விரித்து ஆடுதுன்னா கண்டிப்பாக தட்டி கேட்க கடவுள் வருவாருப்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? அங்கே கடவுள் வர்றாரோ இல்லையோ, அந்த இடத்துல மேச ராசிக்காரங்க ஒருத்தவங்க இருந்துட்டா அநீதி நிகழும் போதெல்லாம் தட்டி கேட்க தயங்காதவங்க, மனசில் உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடியவங்க, மனசில் எதையுமே இவங்களுக்கு வச்சுக்க தெரியாதுங்க, சூதுவாது தெரியாது, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவும் நம்ம மேசராசிக்காரங்க தான். தலைமை பண்புக்கு சொந்தக்காரங்க. ஆனால் தலைமை பண்புக்கு போகிறதுக்கு வெளிப்படைத்தன்மை இவங்களுக்கு இருக்கிறதே பெரும் துன்பமாகவும் அமைஞ்சிருதுங்க. இவங்களால எதையுமே ஒளிச்சு மறைச்சு செய்ய முடியறதில்ல. இதனால் எதிரிகளுக்கு கொண்டாட்டமாக போயிடுது. துரோகத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மொத்தத்தையே இழந்து நிற்கிறதுல முதன்மையான ராசியாகவும் மேச ராசி இருக்காங்கங்க. சொல்லப்போனால் காலச்சக்கரத்தில் முதன்மை ராசின்னு சொல்கிறத விட இவங்க கவலைப்படுறதுல முதன்மையான ராசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாங்க. யாரை நம்புறதுனே தெரியல, எல்லாருமே சூழ்ச்சி பிடிச்சவங்களாவே இருக்காங்க. அக்னியில் பிறந்த ராசி தான் ஆற்றலின் முதல் அதிர்வின் ராசியுடைய தலைமை மேசம். திருமாடி சக்கரம்னு சொல்லக்கூடிய சத்தம் போல மாற்றத்தை பயமின்றி வரவேற்கும் ராசி அதாங்க. விழுந்தாலும் ஒரு நாளுமே தயங்கினது கிடையாது. துணிவு, தைரியம், தலைமை, படையப்ப தடை வந்தாலுமே அதை உடைச்சி முன்னேற சக்தியை உடையவங்க இந்த மேசராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய பதிவு தாங்க இது. குரு வக்ரமாகி மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் மேச ராசியோட வாழ்க்கையில் வெளிச்சத்தை உச்சிக்கு ஏற்ற போகுதுங்க. இது ஒரு சாதாரண பலனாக இருக்காதுங்க. உங்களுடைய பிறவியின் ரகசியத்தை, உங்களுடைய எழுச்சியையும் பக்தியையும் செல்வமும் இணைஞ்சால் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட கதவு திறக்கும். அதாவது மேச ராசிக்கு ரொம்ப பெரிய சப்தத்தோடு தொடங்க போகுதுங்க. உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கபலமாக வேலை செய்ய போகுது. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம்ங்க, பாதுகாப்பு கவசமாக வேலை செய்யுது. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. நீங்கள் இத்தனை நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ கிடைக்க போகுதுங்க. எந்த விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி உங்கள் தலைக்கு மேலே உக்காந்துருச்சுங்க. கண்டிப்பாக சந்தோஷம் உங்களுக்கு பெருக்கெடுக்க போகுதுங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் மேஷத்திற்கு பெருந்துணை. அதை பற்றி தாங்க நம்ம இப்போ பேச போகிறோம். மேசராசி கோடியில் பொருளக்கூடிய யோகத்தை பெற போகிறீங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் மற்றும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. இப்போது 2025 முடிய போகுதுங்க. இந்த வருஷத்தோட கடைசி நாட்களில் புத்தாண்டும் சீக்கிரமாக பிறக்க போகுது. 2026 நமக்கு எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறதா? இந்த வருஷம் எப்படி நமக்கு முடிய போகும்னு நினைக்கிறதா? பயப்படவே வேண்டாங்க. பல்வேறு மாற்றங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிரகநிலைகள் அவங்களோட தாக்கத்தில் பல்வேறு சம்பவங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய மனமாற்றங்கள் எல்லாமே செவ்வாய் மற்றும் குரு தன பிரதம்பங்களை கைகூடி வர வைக்கிறாங்க. அதாவது பண தேவைகளை, பண வருமானங்களை பல வழிகளில் உங்களுக்கு கொண்டு சேர்க்க போகிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால மேச ராசியில் பிறந்தவர்களினுடைய தந்தை, மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தொலைதூர பயணங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுதுங்க. தந்தையுடைய ஆரோக்கிய
விஷயத்துலேயும் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த சூரியன் செவ்வாயினுடைய அமைப்பு உங்களுக்கு பணவரவை பல விதங்களில் கொண்டு வந்து சேர்க்குங்க. பண கஷ்டம் இருக்குது அப்படின்னாலே அந்த பணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குதுங்க. குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. கணவன் மனைவியினுடைய உறவு நல்லா இருக்கும், நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் தடை விலகிறதுனால கிரகங்களினுடைய சமுச்சைகள் மாறுது. லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ராகு உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய போகிறாரு. தன பாக்கியம் குரு வக்ரமாகி ராகு குரு இப்படி மாறுறதுனால நண்பர்கள் மூலமாக நன்மை கிடைக்குங்க. பெரிய தனபாக்கியம் ஏற்பட போகுது. எதிர்பாராத நஷ்டங்களை தீர்த்து முடிக்க போகிறீங்க. நிறைய பிரச்சனைகள் தீரப்போகுது. மன நிம்மதி ஏற்பட போகுது. அற்புதமான காலகட்டங்க. எந்தவித கவலையும் பயமும் தேவையில்லை. பணவரவு சூப்பராக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு, அடிவயிறு, கற்பை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அற்புதமாக இருக்குங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% உங்களுக்கு நல்லா இருக்கும். குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்றத்தை தொடர்ந்து கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது காசி, ராமேஸ்வரம், பஞ்சாப், லடாக், உத்தரகாண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்குங்க. இந்த மாதிரி போயிட்டு வரும்போது இது போன்ற புனித ஸ்தலங்களுக்கு போகிறதா இருந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு அதை உங்களுக்கு மன நிம்மதி தான் கொடுக்கும். ஆனால் இப்போதைக்கு அதை தவிர்த்துக்கோங்க. அலைஞ்சு திரிஞ்சு செய்யக்கூடிய செயல்பாடுகளால் பாதிப்புகள் வருங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள், இந்த விசா, பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தடைப்பட்டு வருங்க. அதே மாதிரி வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் எல்லாமே சந்திக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்த தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. யாரையுமே நம்ப வேண்டாம். குறிப்பாக மேசராசிக்காரங்களே அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் உங்கள் எல்லாருக்குமே கிரகநிலையை பார்த்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி பகவான், ராகு பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான். இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் அவன் செயல்னு நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்களே, கடவுளை நீங்கள் நம்பிட்டல, கொஞ்சம் சோதனை கொடுத்துட்டாரு, மன்னிச்சுக்கோ. இனி உனக்கு இந்த வருஷத்தில் இருந்து நல்லது பண்ணதை போகிறேன் அப்படிங்கிறதோட உங்களுக்கு போனஸ் மாதிரி சுப பலன்களை அதிகமாக கொடுக்க போகிறாங்க. நீண்ட நாட்களாக இழுத்துக்கிட்டு இருந்த சுப பலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்ய போகிறீங்க. புத்தி சாதுரியம், வாக்குவன்மை அதிகமாகுது. முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். பணவரத்தை அதிகப்படுத்துறது, தொழில் வியாபாரத்தை மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தனியாக எந்த துறையோ, அரசாங்கத்துறையோ, தனியார் துறையோ, ஆண்களோ பெண்களோ இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பாடல்கள் எல்லாமே வசூலாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு தேவையான துணிமணிகளை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையுதுங்க. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசுனா அதை கண்டுக்காதீங்க, ஒதுக்கி வைக்கிறது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக நாவுக்கு ருசியாக உணவு உண்பீங்க. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செஞ்சு முடிப்பீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகுங்க. பணவரத்து கூறுது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்ட வேண்டாங்க, நிதானமாக செயல்படுங்க, வெற்றிகள் நிச்சயம். அரசியல் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் இருக்கிறத தவிர்த்துட்டு தீர ஆலோசித்து
எதுலேயுமே செயல்படணுங்க. அதை படிக்க மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். விளையாட்டு போட்டிகளிலுமே சாதகமான பலன் கிடைக்கும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்குங்க. குறிப்பாக ஆரோக்கியம் நல்லா இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க. சேமிப்பு உயருது. உங்களினுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலன்களையும் திருப்தியும் தரப்போகுது. எதிர்ப்புகள், இடையூறுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதையும் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் போராடி எதிர்த்து நின்று வெற்றியும் பெறுவீங்க. கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் இனி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க.